finished. Finished. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று எனக்கு ரொம்ப வயிற்று வலி. சென்னையிலேருந்து நான் பேசுகிறேன். வலி ரொம்ப தாங்க முடியல. நீங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த வயிற்று வலியை உடனே போயிடுச்சு. நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால ஆண்டவருக்கு கொடா கொடிய ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 29 அதிகாரம் 31 லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருமணம் முடிந்து விட்டது. யாக்கோபு லேயாளை விட ராகேலை அதிகமாய் நேசித்தான். அது கூட மன்னிக்கப்படலாம். அதாவது யாரையாவது அதிகமாய் நேசிக்க நமக்கு உரிமையுண்டு, தவறில்லை. ஆனால் யாரையும் அற்பமாய் எண்ணுவதற்கு நம்மில் யாருக்கும் உரிமை இல்லை. பிரியமானவர்களே, இங்கே லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அதை கர்த்தர் கண்டார். யாரெல்லாம் மனித அன்பு முழுவதும் கிடைக்காமல் பரிதவிக்கின்றார்களோ, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அவர்கள் தேவனுடைய அதிகபட்ச அன்பை அனுபவிப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேர் என்று 59 சங்கீதம் 17 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசித்தது இல்லையா என்று கிறிஸ்து இயேசு கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் வரும் என்று 1 கொரிந்தியர் 12:23 வாசிக்கிறோம். ஒரு குருடன் இயேசுவை பற்றி உயர்த்தி பேசினான் என்பதற்காக அவனை முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என அவனை பிடித்து தள்ளினார்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டார். பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், லட்சக்கணக்கானோர் அவரின் நிழலை தேடி ஓடி வரும்போது இவரோ ஒரு எளியவன் அருகே வந்து நிற்கிறார். என்ன பாக்கியம் பாருங்கள். காரணம், அவன் பரிசேயர்களால் தள்ளப்பட்டவனாய் திக்கற்று நின்றான். மனிதனால் நீங்கள் அற்பமாய் எண்ணப்படும் போதுதான் தேவனால் அற்புதமாய் உயர்த்தப்படுவீர்கள். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நான் ஒன்றை உங்களுக்குள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, அற்பமா எண்ணப்படுகிற உங்களைத்தான் ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படி சத்துருக்களை வெட்கப்படுத்துவார். நிச்சயமாகவே அற்பமான உங்களை கொண்டுதான் ஆச்சரியமானவைகளை ஆண்டவர் செய்வார். உங்களை கொண்டே பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களை, எல்லோரும் அதிசயித்து பார்க்கும்படிக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் தலையை வெட்கப்படுத்தாது என் ஆண்டவர் உயர்த்துவார். பிரியமானவர்களை, மனிதனால் நீங்கள் அற்பமாய் எண்ணப்படும் போதுதான் தேவனால் அற்புதமாய் உயர்த்தப்படுவீர்கள் என்பதை இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் போட்டுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களை, நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல, நீங்கள் ஆச்சரியமானவர்கள். என் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, எங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவர், உன்னதமானவர், பரிசுத்தம் உள்ள தேவன் அப்பா. நீர் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கும் என் தேவன்.
இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, உம்முடைய வார்த்தையை ஆழமாய் கவனிக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீர். அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள். மிகவும் இரக்கமுள்ள தேவனே, மன உருக்கம் உள்ளவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவரே, கிருபையுள்ள என் தேவனே, சூரியனும் கேடகும் ஆனவர் நீர். பூரண கிருபையுள்ளவர், சத்தியம் உள்ளவர். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது தமது கிருபையால் என்னை தாங்கும் உன்னதமான என் தேவனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே, எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறவர், எங்கள் மேல் மனதுருகுகிறவர், எங்கள் மேல் தயவுள்ளவர், எங்களுக்கு ஜீவனை தந்தவர் அப்பா, எங்களுக்கு தயை பாராட்டுகிற உன்னதமான தெய்வமே, சீயோனுக்கு ஆறுதல் செய்யும் ஆண்டவர், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்து இருக்கிறவரா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையுள்ள தேவன், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையுள்ளவராக இருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் வாசம் பண்ணுகிறவர், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர் நீர். விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூர்ணமடைய செய்கிறவரா, தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புகிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே தகப்பன், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவரே உமக்கு நன்றி. உம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபப்படுகிறவர், எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தும் என் ஆண்டவர், பலவீனனுக்கு இறங்குகிறவர், எளியவனுக்கு இறங்குகிறவர், எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கும் என் தேவன் அப்பா. தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கும் தெய்வமே, இந்த கால வேளையிலும் யாரெல்லாம் உம்மை தாழ்மையோடு நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்களை என் ஆண்டவராக இயேசு நீர் பிரகாசிக்க செய்வீராக ராஜா. உன்னதத்தில் அமர்ந்திருக்கும் என் தேவன் அப்பா, அடியனை நோக்கி பாரும். இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் உற்று நோக்குகிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற மனுப்புத்தர்கள் உண்டோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூமி எங்கும் உடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கின்றன. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஓடோடி வருகிறீர், அவர்களுக்கு உதவி செய்கிறீர். அவர்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், நீ சோர்ந்து போகாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன், உன்னை திக்கற்றவளாய் விடேன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணுகிறேன். மாறாத எங்கள் அன்பு நேசரே, இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து உங்க நாமத்தை உயர்த்துகிற, உம்முடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை கண்டடையட்டும் அப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு கூட ஆகாரத்தை கொடுக்கிறவரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டு புஷ்பங்களுக்கு இவ்வளவாய் உடுத்துவிப்பார் என்று சொன்னார். அவர் நமக்கு உடுத்துவிப்பது நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதிக நிச்சயமா. இப்பொழுதும் இந்த காலை வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர், என் காலை தள்ளாட ஒட்டாதவர் அப்பா, என்னை உறங்காமல் காக்குகிறவர், உறங்காமலும் தூங்காமலும் எங்களை பாதுகாக்கிறவரா. என்னை காக்கும் கர்த்தாவே, என் வலது பக்கத்தில் இருக்கும் என் நிழலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவுக்கு எதிராக பலத்த துருகமாய் நிற்கிறீர். உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடிக்கொள்ளுகிறீர். ஆபத்து காலத்தில் உம்முடைய செட்டைகளின் கீழ் எங்களை மூடிக்கொள்ளுகிறீர். இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கரம் அமரட்டும். ஒரு புது நம்பிக்கை இந்த நாளில் உண்டாகட்டும். தோற்று போன உடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் மீண்டும் ஜெயத்தை கொடுப்பீராக. விழுந்து போன குடும்பங்களை ஆண்டவர் மீண்டும் கட்டுவீர். பிரிந்து போன உறவுகளை மீண்டும் ஒன்று சேர்ப்பீரப்பா. ஆகாது என்று தள்ளப்பட்டு அற்பமாய் நினைக்கப்படுகிற உடைய பிள்ளைகளை இது மீண்டும் உருவாக்குவீரப்பா. உம்முடைய கரம் உருவாக்கும் கரமாக மாறட்டும். இயேசுவே, ஒருவரையும் கைவிடாதவர், திக்கற்றவர்களை அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர், வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் என் ஆண்டவர் அப்பா. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும். சத்துருக்கள் பிள்ளைகளை விட்டு விலகணும். இருள் நீங்கி போகட்டும் ராஜா. எந்தெந்த போராட்டங்களும்
இந்த காலை வேளையில தான் நான் செபிக்கிற பொழுது, உயர்ந்தவரே உமக்கு நேராக, உன்னதத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இயேசுவே எனக்கு மனம் இறங்கும், நீர் சிலுவையில் செய்து முடித்ததை நான் நம்புகிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னை விடுவிப்பீர், நீர் என்னை விடுதலையாக்குவீர், நான் உம்மை நம்புவேன். உன்னதமான எங்கள் தெய்வமே, எங்கள் பரம தகப்பனே, உங்க மடியில் இருந்த சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக தருவீர் என்று சொன்னால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே என் குடும்பத்தை நீர் கட்டுவீர், என் பிள்ளையுடைய வாழ்க்கையை சரி செய்வீர், குடிகார என் கணவரை நீர் மாற்றுவீர், என் வியாதியின் கொடூரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவீர், என் பலவீனத்தில் உம்முடைய பலத்தை தருவீர், என் தரித்திரத்தை மாற்றுவீர், நல்ல ஆகாரத்தை நீர் எனக்கு கொடுப்பீர், நித்தமும் வழி நடத்துவீர், என்னை மேன்மைப்படுத்துவீர், சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துவீர், என் கால்களை மான் கால்களைப் போல மாற்றுவீர். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு இந்த காலை வேளையிலும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் பலவீனத்திலும் அவரை துதித்து பாருங்கள். பலவீனனும் பலவான் என்று சொல்லுவானாக. உங்கள் பலவீனத்தில் அவர் தம்முடைய பலத்தால் எடை கட்டுகிறவராம். ஏசப்பா, யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்கிறார்களோ, சுகவீனத்தில் இருக்கிறார்களோ, ஹல்லேலூயா, சரீர உபாதையில் இருக்கிறார்களோ, வியாதியின் கொடூரத்தில் சிக்கி இருக்கிறார்களோ, படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவ ஆவியானுடைய மகிமை இந்த காலை வேளையில வீசட்டும். எப்படிப்பட்ட வியாதியும் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுள். எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது சுகமாக்க கடவுள். அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். பிரியமானவர்களே, உங்கள் கரங்களை இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது வியாதி இருக்கும் இடங்களில் கைகளை வையுங்கள். அற்புத சுகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நிமிஷமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் விசுவாசத்தோடு உன்னதரை நோக்கி பார்த்து, இயேசுவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கும், அப்பொழுது நான் விடுதலையாவேன். நீர் என்னை விடுவிக்காவிட்டால் வேறு யார் என்னை விடுவிப்பார்? உம்முடைய வலது கரத்தை நீட்டும், காயப்பட்ட உம்முடைய கரங்களை என் மேல் வையும். என்னை சுகமாக்கும் அப்பா, என்னை சுகமாக்கும் அப்பா, இப்பொழுதே என்னை சுகமாக்கும், என்னை விடுவியும். என் இரட்சகரே, என் மீட்பரே, நான் உம்மையே நம்புவேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சிலுவையில் நீர் எனக்காக சரீரத்தில் நீர் ஏற்றுக்கொண்ட காயங்களை நான் நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்பதை நான் நம்புகிறேன். இப்பொழுதும் விசுவாசிக்கிறேன். எனக்காகத்தான் நீர் காயப்பட்டீர், எனக்காகவே நொறுக்கப்பட்டீர், எனக்காகவே சிலுவையில் ரத்தம் சிந்தினீரப்பா. என்னை மீட்கும் பொருளாக உம்மையே நீர் தியாக பலியாக ஒப்பு கொடுத்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதே என் மேல உங்க வல்லமை இறங்கணும். என் பலவீனத்துல ஒரு பலன் எனக்கு நீர் தரணும். என் வியாதியின் கூரை முறிக்கணும். பூரண சுகத்தை நீர் எனக்கு தருவீராக. அசுத்த ஆவிகள், ஹல்லேலூயா, உன்னதமானவரே, பொல்லாத பிசாசுகள், வியாதியும் பலவீனத்தையும் கொண்டு வரக்கூடிய எந்த பொல்லாத கிரியைகளும் இப்பொழுது என்னை விட்டு விலகி போகட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள், விழுந்து போன தூதர்கள் எதுவும் என்னை தொடக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். மகத்துவமுள்ள என் தேவநீர் என்னோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர். நெருக்கத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர். உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. உன் போராட்டத்தின் மத்தியில என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரப்பா. ஹல்லேலூயா. சத்துருக்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர். எனக்கென்று வேடன் கண்ணியை போல அவன் வருகிற பொழுது என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர். ஹல்லேலூயா. சகலவற்றிலிருந்து விடுதலையாக்கும்படி நான் உனக்காக இறங்குவேன் என்று சொன்னீரே. இந்த நேரத்துல, இந்த காலை வேளையில எனக்காக இறங்கும், என்னை விடுவியும். என் இரட்சகர் நீர் ஒருவரே அப்பா. உம்மை அல்லாமல் எனக்கு வேறொரு தேவன் இல்லை, வேறொரு கண்மலையும் இல்லை. எனக்கு நீர் மாத்திரமே தெரியும். இந்த இயேசு மாத்திரமே ஜீவனை கொடுத்தவர். அப்பா, நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை நான் அறிவேன். காரணம், நீர் உண்மையுள்ள தேவன் என்கிறபடினாலே உங்க ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். ஒரு தகப்பனின் அன்பு எங்களை பயமுறுத்தும்படி அல்ல அப்பா, எங்களை வேதனைப்படுத்தும்படி அல்ல. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல எங்களை தேற்றி பலப்படுத்தி, காணாமல் போன ஆட்டுக்குட்டியை போல கண்டெடுத்து எங்களை மீண்டும் அப்பா உம்முடைய உன்னதத்தில் சேர்க்கும்படி, இந்த பரலோக ராஜ்யத்தில் எங்களை இணைக்கும்படி நீர் இந்த பூமிக்கு வந்தீர். ஆக இந்த ஜெபத்தை கேட்கிற அத்தனை கிரியைகளும், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அத்தனை பொல்லாப்புகளும், அத்தனை இருளின் ஆதிக்கங்களும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். சபிக்கப்பட்ட ஆவிகள் ஒன்றும் இந்த நேரத்துல பிள்ளைகளின் சரீரத்துல காணப்படும் என்று சொன்னார். சகலமும் வெளியேறட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது அசுத்த ஆவிகள் அப்பா எந்த குடும்பத்திலேயாவது பிள்ளைகளுக்குள்ள மறைந்திருக்கும் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்துல
சகல பொல்லாத கிரியைகளும் வெளியேறட்டும். இருள் வெளியேறட்டும். வலு சர்ப்பத்தின் ஆவிகள், ஊறுகிற சர்ப்பங்கள், குடும்பங்களை கெடுக்கிற, பிரிவினை உண்டு பண்ணுகிற, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணுகிற, ஹல்லேலூயா, பொல்லாத சர்ப்பங்கள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா, கற்பத்தின் கனியை அடைக்கிற, பிள்ளை தாட்சியாய் மாறாதபடிக்கு, ஹல்லேலூயா, கருவை சாப்பிடுகிற பொல்லாத வலு சர்ப்பங்கள் எல்லாம் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள், பாவத்துக்கு நேராக, விபச்சார இச்சைகளுக்கு நேராக, அருவருப்புகளுக்கு நேராக சிந்தனைகளுக்கு எடுக்கிற ஆவிகள், எல்லா பிசாசுகளும் வெளியேறட்டும். இந்த காலை வேளையில நான் ஜெபிக்கிற பொழுது மரண போராட்டத்துக்கு நேராக, ஹல்லேலூயா, நீ மரித்தால் நலமாயிருக்கும், பிரச்சனை தீந்துடும் என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய எந்த பொல்லாத ஆவிகளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். இந்த நாள் என் தேவன் எனக்கு தந்த நாள் என்று சொல்லுங்கள். இந்த நாள் என்னை சந்தோஷப்படுத்தும். இந்த நாள் எனக்காக படைக்கப்பட்டது. இந்த நாளில் நான் ராஜரீகம் பண்ணுவேன். நான் சந்தோஷமாயிருப்பேன். நான் சமாதானமாயிருப்பேன். நான் ஜெயம் எடுப்பேன். இந்த நாள் வெற்றியின் நாள். என் இயேசு எனக்கு தந்த நாள். ஆக நான் பயப்படேன், அஞ்சினேன். என் தேவைகளை சந்திக்கும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லி பாருங்க. என் தரித்திரம் என்னை விட்டு விலகும். என் போராட்டங்கள் என்னை விட்டு விலகும். என் நிந்தை அவமானங்கள் என்னை விட்டு விலகும். காரணம், உலகத்தில் இருக்கிறவரிலும் எனக்குள் இருக்கிற என் இயேசு மிக பெரியவர். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, நீர் எடுத்து பயன்படுத்தும். நீர் சூழ்ந்து கொள். நீர் பாதுகாப்பை கொடு. உங்களுடைய நாமம் அவர்கள் மூலமாக மகிமைப்படணும். உயர்ந்தவரே, தேவதூதர்களின் கூட்டம் இந்த கால வேளையில பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். அப்பா, தேவ மகிமை இந்த நேரத்தில் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ, யாருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் மேலே தெய்வீக வல்லமை இந்த காலை வேளையில இறங்கட்டும். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருந்த அற்புதங்களை செய்கிறவர் உன்னதமான கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கிற நாளாக இருக்கட்டும். அப்பா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இயேசுவே உங்க இரத்தத்தில்